நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார். அதே போல மக்களை சந்தித்தார், நியாயம் கேட்டார், அது இடங்களே வெற்றி பெற்றார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்தார். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. அதே போல அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்தோம். ஒன்றா இரண்டா, இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்கி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன. எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை. இதே புரட்சி தலைவி அம்மாள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சியை நினைத்த போதும் அவருக்கு சோதனை. ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள். அப்பொழுதும் இறைவனர்களால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது. இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் இன்னல்கள் ஏராளம். அதையெல்லாம் முறியடித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள்? வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா? கிராமத்திலே சொல்லுவார்கள், பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று. மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். வேற எந்த கட்சி பற்றியும் யாரும் நினைப்பதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி. அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்புக்கிணங்க சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலியிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் மேஜையின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள்? ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான்
அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அவர்களே, அதிமுக தாக்க தாக்க அதிமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் நிறைவேற்று பெற்றுவிட்டது. இந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட